கொழும்புத்துறை இறங்குதுறையினை புனரமைக்கப்படுவதனூடாக இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுவது மாத்திரமல்ல, இந்த பகுதியுமே அழகாக மாற உள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்பிற்கான ஆரம்ப நிகழ்வு கொழும்புத்துறை இறங்குதுறையில் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி என்பது தனியே பௌதீக முன்னேற்றம் மாத்திரமல்ல, அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் மேம்பட வேண்டும். இன்றைய முயற்சியும் அவ்வாறானதொன்றே. நான் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளராக இருந்தபோது இந்த இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கு பல முயற்சிகளை எடுத்திருந்தேன். ஆனால் அது அப்போது சாத்தியப்பட்டிருக்கவில்லை. இன்றைய அரசாங்கத்தின் காலத்தில் அது சாத்தியமாகியிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று ஓராண்டு காலத்தினுள்ளேயே மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் இந்த திட்டமும் ஒன்று. இதற்காக ஜனாதிபதிக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் நகரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தினுள் இந்த பகுதி இருந்தாலும் அழகான கிராமமாக இருக்கவில்லை. இன்று இந்த இறங்குதுறை புனரமைப்பு என்பது எதிர்காலத்தில் இந்த கிராமத்தையும் அழகாக மாற்றும் என்று நம்புகிறேன். இந்த முயற்சிகளை முன்னெடுத்துள்ள அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார்.